புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாம் 21வது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம். இந்த பாசுரத்திலே நமக்கெல்லாம் இறைவனை காட்டித் தருகின்ற குருமார்களின் ஆச்சாரியர்களின் பெருமையையும் பெருமாளின் உயர்வையும் உயர்ந்த குணநலங்களையும் ஒருங்கே காட்டுகின்ற பாசுரமாக அமைத்து தந்திருக்கின்றாள் கோதை நாச்சியார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று ஆரம்பிக்கின்றாள். ஏற்ற கலங்கள் ஆயர்பாடியிலே இருக்கின்ற பசுக்களின் தன்மை எப்படியாம், எத்துணை பாத்திரங்களை எடுத்து வந்தாலும் அவை பெரிய பாத்திரமா சிறிய பாத்திரமா என்றெல்லாம் தெரியாது. பாத்திரத்தை நிரப்பி 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 பாலை சொரிந்து கொண்டுமே இருக்குமாம். அந்த பாலினை கறக்கின்ற ஆயர்களினுடைய கை வலித்தாலும் வலிக்குமே ஒழிய பால் நிரம்புவது நிற்காமல் கொடுக்கக்கூடிய மிக ஆற்றலுடைய பசுக்களாக கோகுலத்திலே இருக்கின்றதாம். அப்படி பாலினை சொரிவதால் தான் அந்த பசுக்களுக்கு வள்ளல் பெரும் பசுக்கள் என்று பாடுகின்றாள். இதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன? நமக்கெல்லாம் கருணையை மழையாக பொழியக்கூடிய கண்ணன் எத்துணை அடியார்கள் வந்தாலும் இந்த ஈரேழு உலகத்தில் இருக்கின்ற அத்துணை ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய கருணையை அன்பை மழையாக பொழியக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கின்றானாம். எப்படி பசுக்களிடம் பால் கறக்கும் பொழுது தன் மடியின் கீழ் இருப்பது பெரிய பாத்திரமா சிறிய பாத்திரமா என்ற பசுக்கள் அறியாதோ, அப்படி தன் அடியார்களிடையே யார் பெரியவர் யார் சிறியவர் என்று வேறுபடுத்தி பார்க்க தெரியாத இறைவனாம் கண்ணன். இதன் மூலம் என்ன சொல்லுகின்றால், மீண்டும் மீண்டும் தன்னுடைய பாசுரங்களே ஆண்டாள் நாச்சியார் சொல்வது, அடியவர்களிடையே இறைவனுடைய பக்தர்களிடம் எந்தவிதமான பாகுபாடும் கிடையாது. இறைவன் சன்னதியிலே அனைவரும் ஒன்று என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பாசுரத்திலும் வலியுறுத்தி கொண்டிருப்பதுதான் ஆண்டாள் நாச்சியாருடைய 30 பாசுரங்களும் காட்டுவது. அப்படி இறைவன் எந்த வேறுபாடும் இல்லாமல் கருணையை பொழிகின்றான். மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று. ஆனால் நமக்கு என்ன தெரியணும், என்ன பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த பாலை நிரப்ப வேண்டும் என்று ஆயர்களுக்கு தெரிவது போல் அந்த இறைவனுடைய கருணையை பெறுவதற்கான தகுந்த பாத்திரமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதற்கு என்ன தேவை என்றால் பக்தி, அவனுடைய நாம சங்கீர்த்தனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் படைத்தான் மகனே அறிவுராய். என்ன மாதிரியான ஆற்றல் படைத்தவன்? நந்தகோபனை இங்கே குறிப்பிடுகின்றான். இப்படிப்பட்ட பசுக்களை வைத்து கொண்டிருக்கின்ற கோபாலர்களையும் அவர்கள் குடியையும் நன்றாக காக்கின்ற ஆற்றல் படைத்தவனாக இருக்கின்ற நந்தகோபனுடைய மகனே அறிவுராய். என்ன அறிய வேண்டுமாம்? உன்னிடமிருந்து திருவடி சேவையை வேண்டி மார்கழி நோம்பிருந்து ஆயர் சிறுமியர்களாகிய நாங்களெல்லாம் வந்திருக்கின்றோம் என்பதை நீ அறிவுராய். ஞானி அடுத்த இன்னொன்று என்ன, ஞானிகளால் கூட நீ யார் என்று அறிய முடியாது. பெரிய ஞானிகிட்ட போய் கடவுள் யார் எப்படி இருப்பான்னா பலவிதமான மந்திரங்களை சொல்வார்கள், ஸ்லோகங்களை சொல்வார்கள், பகவத்கீதையை சொல்வார்கள். ஆனால் அதுதான் இறைவனா என்றால் அவர்களுக்கெல்லாம் மட்டும் கட்டுப்படுவானா என்றால் இல்லை. ஆனால் யாருக்கு கட்டுப்படுவான், யாருக்கு எளிதாக காட்சி கொடுப்பான் என்றால் இப்படிப்பட்ட பக்தியை மட்டுமே உடைய எளியோர்களாகிய ஆயர் சிறுமியர்களை போன்ற எளியோர்களுக்கு தான் யார் என்று எளிதில் காட்டி கொடுத்து விடுவானாம். எப்படி மகாபாரதத்தில் ஒரு விஷயம் உண்டு. கண்ணனை கட்டி போட்டுனோன்னு துரியோதனன் பெரும் படையோடு நிற்கின்றான். அவனால் பெரிய சங்கிலி வச்சிருக்கான், வில்லாதி வீரர்கள் எல்லாரும் நிற்கும் பொழுது இறைவனை கட்ட முடியவில்லை. அப்போ சகாதேவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை நீ கட்டிடுவியான்னு கேட்டுடுவான். கண்ணா நிச்சயமாக என்னால் உன்னை கட்ட முடியுங்கிறான். கண்ணன் 100,000 வடிவங்களாக எடுத்து நிற்கின்றான். ஆனால் சகாதேவன் சரியாக யார் கண்ணன் என்று கட்டிவிடுகின்றான். எப்படி சகாதேவா இது உன்னால் முடிந்தது என்றால் உன்னுடைய அருள்தான், உன்மேல் நான் வைத்திருக்கின்ற பக்திதான் உன்னை கட்ட வைத்தது. அதனால்தான்
எளியவர்களாகிய எங்களாலும் கட்ட முடியும் என்கின்ற அறிவுடாய் என்பதை ஆண்டாள் நாச்சியாய் அறிவுராய் என்கின்ற இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகின்றாள். ஊற்றமுடையாய், யார் இறைவன் உலகத்தை படைத்து காத்து உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பத்தையும் படைத்து இவ்வளவும் வேலையும் செஞ்சுட்டு நமக்கு தேவையான அத்தனைதையும் செய்துவிட்டு அயராது இருக்கின்றான் அல்லவா, அவன்தான் ஊற்றமுடையாய். வேதத்தால் அறுதியிட்டு சொல்லப்படுபவனாக இருக்கின்ற பரமாத்மாதான் ஊற்றமுடையாய். பெரியாய், அந்த வேதத்தினால் பரமாத்மாவை நம்மிடம் அருகில் அழைத்து செல்லுகின்ற இறைவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகின்ற ஆச்சாரியர்கள் குருமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களைத்தான் பெரியாய் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லுகின்றாள். இதைத்தான் இந்த பாசுரத்தின் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த பாசுரத்திலே பகவானையும் அவர்களை நமக்கெல்லாம் காட்டி கொடுக்கின்ற ஆச்சாரியனையும் இணைத்து பாடியிருக்கின்ற பாசுரமாக இந்த பாசுரம் அமைகின்றது. தோற்றமாய் நின்ற சுடரே, வேதத்தின் உட்பொருளாக விளங்குகின்ற உன்னை எப்படி அறிந்து கொண்டோம் என்று இல்லாமல் எங்களில் ஒருவனாக வந்து அவதரித்தாயே. இறைவனுடைய அவதாரத்தை இங்கே நாம் பேசுகின்றாள். ஒரு வேதத்தை படித்து ஆச்சாரியன் வழியாக அறிந்து கொள்வது சாதாரண மானுடர்களுக்கு சற்று சிரமமாக இருக்கின்றது. அப்போ நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கின்றேன் என்று நமக்கு காட்டுவதற்காக ராமாவதாரமாக கிருஷ்ணா அவதாரமாக நம்மோடு வந்து பிறந்து நம்மை போல் ஒரு சாதாரண மானிடனாக இருந்தான் அல்லவா, அதைத்தான் இங்கு தோற்றமாய் நின்ற சுடரே நீ துயிலெழாய். எப்படி எங்களுக்காக வந்துட்ட, இன்னும் நீ தூங்கி கொண்டிருக்கலாமா, துயிலெழாய் என்று பாடுகின்றாய். எளியவனாக உன்னுடைய பரத்தத்துவத்தை மறைத்து கொண்டு எங்களோடு வந்த நீ துயிலெழுந்து எங்களுக்கு நீ பறையை தர வேண்டும் என்று பாடுகின்றார். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போலே போற்றி யாம் வந்தோம் புகழேலோர் எம்பாவாய். மாற்றார், யார் மாற்றார் என்றால், ஒன்று அடியார், அடியார் இல்லாமல் இறைவனை புகழை பாடுபவர்கள், இறைவனுடைய புகழை பாடாமல் அவனை எதிர்த்து நிற்பவர்கள் மாற்றார். அவர்களுக்கெல்லாம் என்னாச்சா, அவர்களுடைய வலியை பலத்தினை போக்கி அவர்களையும் தம் அடியாராக ஏற்றுக்கொண்டு அடிபணிய வைக்கின்றான் அல்லவா. அப்படி இல்லாமல் நாங்கள் அடியவர்களாகவே வந்து உன் அடி பணிகின்றோம், எங்களை உன்னை போற்றி வந்திருக்கின்றோம், எங்களுக்கு பறை தருவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் இன்றைய பாசுரத்திலே சேவிக்கின்றாள்.